ஏமா இப்படி உட்காந்துருக்குறா? ஏய், ஏன் இப்படி உட்காந்துருக்குறா? ஏன் உட்காந்துருக்காம எந்திரிச்சு டான்ஸ் ஆடட்டா? டான்ஸ் ஆடட்டா? பேசு. என்ன தப்பு செஞ்சேன் நானு? என்னமோ முகத்தையெல்லாம் அப்படி இப்படி கொண்டு வந்து வச்சு உட்காந்துருக்குற, என்னமோ சோகமாட்டா? என்ன தப்பு செஞ்சேன் அதை சொல்லு. எங்க போனீங்க நேத்து? சினிமாக்கு போனேன். சினிமாக்கா? எங்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன் கேக்குறேன், என்ன சொன்னீங்க? வேலைக்கு போறேன்னு சொன்னேன். அப்புறம் சினிமாக்கு போயிருக்கேன்னு சொல்லி சொல்லுங்க. ஆமா, சினிமாக்கு போனா நான் போனா 200 ரூபா டிக்கெட் செலவு. உன்னை கூட்டிட்டு போனா கிட்டத்தட்ட ஒரு 1500 ரூபாய் செலவு வரும். அதுக்காக தான் நான் மட்டும் போயிட்டு வந்தேன். பொய் சொன்னா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? பொய் சொன்னா தான் பிடிக்காது, இருந்தாலும் நம்ம வாழ்வாதாரத்தை நினைக்கணும்ல. அப்ப நீயே போயிருக்க கூடாது. 200 ரூபா செலவு பண்ணது எங்க இருக்கு? அது என்ன, நீ போனா மட்டும் 200 ரூபாய், என்ன கூட்டிட்டு போனா அவ்வளவு செலவாகிறது? செலவாகுதுன்னா அப்புறம் நீ கேட்கறதெல்லாம் பார்த்ததெல்லாம் கேட்ப, அதெல்லாம் பேசாதீங்க. எங்கிட்ட நீங்க என்ன சொல்லிட்டு போனீங்க? வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனேன். ஏன் பொய் சொன்னீங்க? எதுக்கு சொன்னீங்க பொய்? யாரு கிட்ட சொன்னீங்க? இது வேலைக்கு போ, சினிமா பாக்குறதுக்கு கூட உங்ககிட்ட அனுமதி கேட்கணுமா? நானு எங்கிட்ட கேட்கணும் தான். அப்ப கக்கூசுக்கு போறேன், ஏன் கக்கூசுக்கு சொல்லாம போறேன்னு கேட்க வேண்டியதானே? எது கேட்கணுமோ அதுல தான் கேட்பேன். அப்ப நீ கக்கூஸ் போறதுக்குள்ள நான் கேட்டு உட்காந்துருப்பாங்களா? நேத்து 1/2 கிலோ அல்வா வாங்கி கொடுத்தா, ஏன் வாங்கி கொடுத்தேன்னு சத்தம் போடல நீ? ஓ, அதுக்கு வேற சத்தம் போடணுமா? இனிமேல் கேக்குறேன். ஜிலேபி வாங்கி கொடுத்தா அதையே வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி சத்தம் போட்டு கேட்கல? இனிமேல் கேக்குறேன். நீங்க வாங்கி கொடுக்காதீங்க, இனிமேல் வாங்காதீங்க எதையும். சரி, எதையும் வாங்க வேண்டாம். எதுக்காக போனீங்க? அப்ப நீ ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைக்கு, அப்ப நான் நேத்து போன் பண்ணி என்ன படம் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். இப்ப வரைக்கும் நான் போகல சினிமாக்கு. இப்ப நீ கேட்டுட்டு இல்ல, இப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணிட்டு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணீங்க. இப்ப நீ சொன்னதுனால இப்ப நான் படத்துக்கு போறேன்னு சொல்லி சொன்னீங்க. இருங்க, என்ன பேச விடுங்க. அப்பதானே நான் என்ன நினைச்சு பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போன் பண்ணி, என்னவா பண்ற, இந்த படம் ஓடுற சத்தம் கேக்குதா, நீ போகாதவன போனியான்னு கேட்ட. இந்த நான் போயிட்டேன், இனிமேல் எல்லாம் அப்படித்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு தடவை பேசலாம், நீ 2 தடவை பேசலாம். இதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன சினிமாக்கு போகணும் தானே சொல்ற மாதிரி அர்த்தமாச்சு. அப்ப நான் அடுத்த பொம்பளையோட போனேன்னு சொல்லி கேட்டா நீ போயிருவியா? அது எப்படி போக முடியும்? அப்புறம் என்ன அர்த்தம்? சினிமாக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறேன். சினிமாக்கு போறது இதுவும் ஒண்ணா? நான் அப்படித்தான் நினைப்பேன். நீங்க வந்து பேசுறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு. சினிமாக்கு போனீங்களான்னு நான் கேட்டேன். இல்லைன்னா வேலை முடிஞ்சு. அப்ப நீ சினிமாவுக்கு போயிட்டியா, படம் நல்லா இருந்துச்சான்னு நீ கேட்டீல. இப்ப நீ கேட்டதுனால நான் போயிட்டேன். இந்த படம் நல்லா இருக்கா, படம் ஓடிட்டு இருக்கிற சத்தம் கேக்குதுன்னு எனக்கு போன் பண்ணி வச்சீங்க பாத்தீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு ஒரு நெஞ்சு தைரியம் இருந்திருந்தா இந்த வேலையை பண்ணிருப்பீங்க. நான் கேக்குறேன், நீங்க போன மாதிரி நான் போயிட்டு வந்தா நீங்க ஒத்துக்குவீங்களா? உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? எங்க போனா அத சொல்லு. உங்களுக்கு ஒரு சட்டம், எனக்கு ஒரு சட்டமா? சினிமாக்கு போறது ஒரு குற்றமா? குத்தம் தான். சினிமாக்கு போறது ஒரு குற்றமா? குத்தம் தான். சொல்லாம போனது குத்தம் தான். அதை விட பெரிய குத்தம், நான் கேட்டதுக்காக நீ போனேன்னு சொல்லி சொன்ன பாத்தீங்களா, அது மிகப்பெரிய குத்தம். அது எனக்கு குத்தமா தெரியுது. உங்களுக்கு ஏன் தெரியல? எனக்கு குத்தமா தெரியல. வீட்டுல சண்டை. என்னது? எனக்கு குத்தமா தெரியல. உனக்கு நல்லதா தெரிஞ்சது, எனக்கு நல்லதா தெரியல. உனக்கு கெட்டதா தெரிஞ்சது, எனக்கு நல்லதா தெரிஞ்சுச்சு. உனக்கு குத்தமா இல்லையா? ஆமா, ஒரு வாரம் பூரா உழைச்சா நான் ஒரு நாளைக்கு படம் பார்க்க கூடாதா? உழைக்கிறவனுக்கு படம் பார்க்கறது கூட அனுமதி இல்லையா? படம் பார்க்க வேணாம்னு நான் சொல்லல. நான் சொன்னதுக்காக நீ கேட்ட, வாய் வார்த்தையே கேட்ட, நான் நிரூபிக்கிறேன்னு போய் சினிமா தியேட்டர்ல உட்காந்து நீ போன் போட்டு கேட்டையே, 4 பேத்துக்கிட்ட கேட்கலாம் நீ பண்ணது நியாயமானு. அப்ப நான் கேட்டேனே, இப்ப அந்த நான் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன்னு சொல்லி சொன்னேன். அப்ப நீ மெட்ராஸுக்கு போயிட்டு நான் போன் பண்ணி இந்த மெட்ராஸுக்கு நான் போயிட்டேன்டி அப்படின்னு போன் போட்டு கேட்பீங்களா? சொல்லுங்க. நீ பண்ணது இங்க பாருங்க, தப்புனா தப்புதான், அதை நீ ஒத்துக்கணும். இந்த மாதிரி வாதாடனா நான் இது இவ்வளவு நாள் நான் வாயில பேசுறதோட விட்டுட்டேன். உங்க வேலையை நீங்க பாக்கணும், என் வேலையை நான் பார்த்துட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்ன நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க? ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. சரி, நாளைக்கு சினிமா கூட்டு போறேன். ஓ, நீங்க ஏன் போனீங்கன்னு கேட்டா என்ன நீங்க கூட்டிட்டு போகலன்னு சொல்லி நான் கேக்குறேனா? ஆமா, அந்த படம் நல்லா இல்லங்கிறதுனால தான் விட்டு போனேன்.
பண்ண தப்ப தட்டி கேட்டா என்னை சினிமா கூட்டிட்டு போகலன்னு சொல்லி நான் கேக்குறேன்னு அர்த்தமாங்க. அப்புறம் என்ன பண்றது? அப்புறம் இதுவரையும் கூட்டிட்டு தானே போனேன். நேத்து ஒரு நாள் தானே ஒண்டியமா போனேன். நான் ஒத்தாளா போனது. அப்ப நீ கூட்டிட்டு போயிட்டா நான் எதுவும் கேட்க மாட்டேனா? அப்ப இது பெரிய தவறு மாதிரில கேக்குற. அதுக்காகத்தான் சொன்னேன். இது ஒரு பெரிய தவறாட்டம்ல கேக்குற. அதனாலதான் உன்னையும் நீ கூட்டு போறேன்னு சொன்னேன். நீங்க பண்ணது தவறுதாங்க. சரி, தவறுனா நான் தவறுதான் செஞ்சுட்டேன். சரி வா போலாம், படத்துக்கு போலாம் வா. நான் செஞ்ச தவறுதான், வா போலாம் படத்துக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன தலை எழுத்து? யார சொல்லி எந்த தப்பும் இல்ல. தலையெழுத்துங்கிற தலையில எழுத்தியே காணும், கொப்பளம் தான் இருக்குது. நீங்க தான் வந்து எழுதி விட. எழுதிட்டு வாங்க சாக் பீஸ். பெரிய சாக் பீஸ் போய் எடுத்துட்டு வாங்க, நல்லா எழுதி விடுவியா? இந்த இவ்வளவு பெரிய நெத்தி சும்மா காலியா வெறும் எம்டி கிரவுண்டா தான் கிடக்குது. பாருங்க, பண்றதெல்லாம் பண்ணிட்டு திருப்பி கேள்வி கேட்டா உன்னைய கூட்டிட்டு போகலையா அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே. உங்களை எல்லாம் நான் என்ன பண்றது? இப்படியே ஏட்டி போட்டியாவே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. நீங்க மென்டல் டார்ச்சர் கொடுக்குறீங்க. சரி, இப்ப என்ன அடுத்த போகலாம், அடுத்தது போலாம், படத்துக்கே போலாம். அந்த பேப்பர்ல வர நியூஸ் கூட பார்க்க மாட்டேன். அவ்வளவு பயமா என்னை கண்டா? அப்புறம் என்ன பண்றது? இல்ல அவ்வளவு பயமா என்னை கண்டா? ஆமா, நான் பேயா பெசாதா? வீட்டுல சோறு கிடைக்காத. அப்புறம் சோறு கிடைக்காம நீ இத்தனை வருஷமா பட்டினியா தான் கிடக்குற. ஏங்க சோறு கிடைக்கிற தப்பு செஞ்சா சோறு கிடைக்காதுல்ல. பட்னியா கிடக்குறதுக்கு இதுக்கு வேற. அப்புறம் சொல்லு பஞ்சு கேட்கலான்னு பட்னியா. நான் எங்க இருக்கீங்க? என்ன சினிமாவுக்கு போனீங்களா? படம் நல்லா இருந்துச்சான்னு கேட்டதுக்கு பண்ணையே ஒரு வேலை. நீ கேட்டுட்டீல்ல, நான் தான் போறேன். அது எத்தனை 10 நிமிஷத்துக்கு ஒரு போனு. நீ சொல்லிட்டு இனிமேல் எல்லாம் அப்படிதான் அப்படின்னா என்ன? இனிமேல் எல்லாம் அப்படித்தான். அப்ப நானும் செய்யவா? நானும் இனிமேல் எல்லாம் அப்படித்தான் சொல்லி செய்யவா? நீ ஒத்துக்குவியா? நான் உன்கிட்ட 2 தடவை போன் போட்டமா, நீ எடுக்கலமா? நீ எடுக்கல. 2 தடவை போன் போட்டு நான் எடுக்கலையா? எடுக்கல. உன்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும்னு நினைச்சு, சொல்லாம போகணும்னு நினைக்கல. நீங்க காலையில இருந்து கேட்டியே, அதுக்காக சரி படம் தான் பார்க்க சொல்ற போல இருக்குது. ஓ, கேட்டதுனால நான் சரி நம்ம தான் மறைமுகமா இந்த படத்துக்கு தான் நம்மள போக சொல்றோம். அது எப்படி உன் மூளைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நான் எது சொன்னாலும் அதுக்கு நேர்மாறா நீ மட்டும் யோசிக்கிறது? வேணும்னு யோசிக்கிறியா? இல்ல உங்களுக்கு உண்டான சுய ரூபமே அதுதானா? வேணும்னு யார் செய்வா? வேணும்னு செய்யல. நான் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ மேலும் மேலும் வேணும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீனா என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சரி, நீ பண்ணல விட்டுரு. நீ பண்ணா கேளு, அவ்வளவுதான். நல்லதுக்கு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? நல்லதுக்கு இல்ல, கெட்டதுக்கா இருந்தாலும் நீ பண்ணலன்ட்டேன். நல்லதுக்கு நினைச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேக்குறேன் நான் உங்ககிட்ட. யாரும் நல்லதுக்கு நினைச்சதுலாம் பண்ண மாட்டாங்க. மனசு சரியில்லைன்னா சினிமாவுக்கு போவாங்க. நீங்க பண்றது எனக்கு கொஞ்சம் கூட சரியா படல. நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரி, ஏற்கனவே மனுஷியாத்தான் இருந்தியா? இல்ல, நயத்தான இருந்த பேய் தான். இந்த பேய் வேணும்னு சொல்லி தானே முன்னாடி வந்தீங்க. ஆமா, இந்த பேய் வேணும்னு சொல்லி தானே வந்தீங்க. இப்ப கசக்குதா? அப்ப இழுச்சது இப்ப கசக்குதோ? அன்னைக்கு தேவத மோகினியா இருந்த, வர 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 பேயா மாறி. அன்னைக்கு தேவத மோகினியா இருந்த, மரியாதையா வாயை மூடிட்டு இருந்துருங்க. அவ்வளவுதான். அப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். சரிம்மா, இனிமேலுக்கு நான் போலமா, விட்டுருமா. என்னால முடியல, உன்னோட என்னால பேச முடியல. என்னோட பேச வேணாம், பக்கத்துல எல்லாம் நல்லா கேட்கணும்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, கேட்க முடியலையே. கேட்கறதான் கேட்கற. பட்டு புடவையா வாங்கிக்க. பட்டு புடவை தான் வாங்கணும். உங்ககிட்ட தான் கேட்கணும். போய் வாங்கிட்டு வாங்க போங்க பட்டு புடவை.